நல்லா செம்மையா இருந்துச்சு, வைபா இருந்தது. தமிழ்நாடு இல்லை, தமிழ்நாடு நல்லதான் நல்லதான். சூப்பரா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. வீலிங் வீலிங் தான் இனிமேல் வீலிங். வேற லெவல் படம், வேற லெவல் படம். ரீ ரிலீஸ்லாம் கிடையாது, மகாத் அளவுக்கு இல்லைங்க. மங்காத்தா மறியது பாருங்க, பேச முடியல, தொண்டை கட்டிச்சு, அவ்வளோ பிளாஸ்ட் உள்ள. இது புது படம் மாதிரி இருக்குது. தெரிக்க விட்டோம். ரோகிணினாலே தலை மட்டும்தான், வேற எவனாலே முடியாது. ரோகிணினாலே தலை மட்டும்தான். இவ்வளோ கூட்டம்லாம் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஒரு ரீரிலீஸுக்கு இவ்வளோ செலிப்ரேஷன் பார்த்துருக்கீங்களா? எங்கேயுமே பார்க்க முடியாது. தலை தான் அட்டகாசம். அதாவது போலீஸ் ப்ரொட்டக்ஷனோட பார்த்த பரம்பரைனா அஜித் பரம்பரை மட்டும் தான். அது எந்த படத்துக்குமே நடக்காது. அஜித் படம் வந்தால் மட்டும் ரோகிணி தேட்டர் போலீஸ் ப்ரொட்டக்ஷன் அவ்வளோ போடுறாங்க. தெரியும் விசில் தான் ஃபுல்லா விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கும். நல்லா இருந்தது, நல்லா இருந்தது படம். நல்லா சூப்பர் சூப்பர் சூப்பர். செம்மையாக இருக்குது. தலைனா இதாக தலை, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. நல்லா நடிச்சிருக்காங்க. தளபதி தவிர வேறு எந்த இதில். ஆனால் உள்ளே அவ்வளோ கோச்சல், அவ்வளோ கத்தட்டு, அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது படம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. எங்கள் அஜித் அப்பா நடிச்சிக்கிறாரு, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. தலைனா அதுதான் சூப்பர், அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக நடிச்சிது. ஐ லவ் யூ தலைப்பா, அஜித் அப்பா உங்களை பார்க்கணும் ஆசையாக இருக்குது. ஐ லவ் யூ அப்பா. வேற என்னத்தை அதான் இன்னைக்கு மகாதேவ் என்ட்ரி தான், கடவுள் என்ட்ரி வந்துச்சு. இப்போது படம் 2011 அந்த மாதிரி. உண்மையிலே சொல்கிறேன், ஏதோ ஒரு ரிவ்யூவில் கூட சிம்பு சார் சொல்லியிருப்பார், மங்காத்தா படம் மாதிரி வராது. அதாவது ஒரு படத்தை பார்த்துருன்னு சொல்லுவோம், மங்காத்தா அளவுக்கு இல்லை, மங்காத்தா அளவுக்கு இல்லைன்னு. திரும்பி அதே தான் சொல்கிறேன், மங்காத்தா அளவுக்கு இல்லைன்னு தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது. என்னானே தெரில, உள்ள அவ்வளோ கூட்டம். எப்படி சொல்கிறேன்னா, திருவிழா மதுரை சித்திரை திருவிழா கூட்டம் மாதிரி, அந்த மாதிரி கூட்டங்க. அதான் ப்ரோ, அதான்க்கா. இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லணும்னா எப்படி சொல்கிறேன்னா, டான்ஸ் ஆடிட்டுருக்கேன், டயர்டாகி உளுந்து டான்ஸ் ஆடுறேன். அப்படின்னா எவ்வளோ டயர்டாகி அந்த அளவுக்கு டான்ஸ் ஆகிட்டுருப்பேன்னா, அப்படி எந்த அளவுக்கு ஒரு வைப் ஆகிருப்பேன் டான்ஸ் ஆடி பண்ண. உண்மையிலே இப்போ தான் ரோகிணி தேட்டர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. தலை ஃபேன்ஸுக்கு இவன் சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க ரோகிணி தேட்டரு. அடுத்து February 14 வந்து இது அமர்கலம் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. February 14 அமர்கலம் வருது. அது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மங்காத்தா தான் சொல்லுவோம். மங்காத்தாவே வந்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் தலையே எனக்கு ஃப்ரேமில் பார்த்தா எந்த படமாக இருந்தாலும் எனக்கு கவலையே கிடையாது. காதல் மன்னன் ரிலீஸ் பண்ணால் பரவாயில்ல. காதல் மன்னன் இல்லை நான் பார்க்கல. அப்போ வந்து நான் ஒன்றும் தெரியாது. ஆமாம், ஒன்றும் தெரியாது. இப்போ அதான் மொதல் ஸ்க்ரீனுக்கு பட்டாசு வெடிக்கிறானோ, 2வது ஸ்க்ரீனுக்கு பட்டாசு வெடிக்கணும். அட்டகாசில் அதான் பண்ணாங்க. அட்டகாசு. அதாவது போலீஸ் ப்ரொட்டக்ஷனோட பார்த்த பரம்பரைனா அஜித் பரம்பரை மட்டும் தான். அது எந்த படத்துக்குமே நடக்காது. அஜித் படம் வந்தால் மட்டும் ரோகிணி தேட்டர் போலீஸ் ப்ரொட்டக்ஷன் அவ்வளோ போடுறாங்க. தலை வந்தால் தள்ளி போய் தானே ஆகணும், வேறு என்ன பண்ணுறது. தலை வந்தால் தள்ளி போய் தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு இப்போதைக்கு தலையோட தேவை. தலை இப்போ அவங்களோட கிளாஸ் விட்டாங்கன்னு வச்சுக்க, நம்மளோட கிளாஸ் விட்டுட்டாங்கன்னா இது ஒரு கிளாஸ் வேறு ஆகும். கண்டிப்பாக சொல்கிற கட் அவுட் பிரச்சனை, ஏற்கனவே துணி வாரிசு பிரச்சனை, அவ்வளோ பிரச்சனை நடந்தது இங்கே. அது மாதிரி கிளாஸ் ஆகணும் ஒரு விதத்தில் தான் அது தள்ளி போயிட்டு. உண்மையிலே தள்ளி போனதுக்கு காரணம் மங்காத்தா தான். இதை திரௌபதினால் ரிலீஸ் பண்ண, புதுமுக டைரக்டராக ரிலீஸ் பண்ண தள்ளி போனோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அது போய் போனது மங்காத்தா தான் காரணம். மங்காத்தா தான். ஏன்னா மங்காத்தா டேட்டு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ தள்ளி போனது காரணமே மங்காத்தா தான். மங்காத்தானால தான் எல்லாமே பயந்து போயிட்டு இருப்பாரு. ஆமாம், மங்காத்தா தான் காரணமே. இதை ஓப்பனாக ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம இவ்வளோதான் கதைலாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஆமாம், இவனுக்கு ரொம்ப அதான் சொல்கிறேன். இவனு அந்த பொண்ணுங்களுக்கு லவ் ஃபெயிலியர் பாட்டு வச்ச படம்னா அது இந்த படம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், அது நான் பார்த்தேன். தள்ளி விட்ட சீனுக்கு அப்புறம் பொண்ணுங்களுக்கு லவ் ஃபெயிலியர் சாங் வச்சோம்னா இவன் தான். அதான் இவனு பிடிக்கும் காரணம் இந்த மாதிரி ஒரு சில பிஜிஎம் அவர் சைக் ஆகும்போது ஒரு மாதிரி ஒரு பிஜிஎம் மட்டும் சர்றன்னு ஏறும். அதெல்லாம் அந்த மாதிரி
அந்த யுவன் சார் வந்து இந்த படம் அதான் இந்த படம் தானே காட்டி கொடுத்தது இவனை பிஜிஎம் கிங்குன்னு சொன்னது இந்த படம் தானே. வீலிங்கு ஸ்டண்ட்டு ஒன்று என்னத்த நான் சொல்லி சொல்கிறேன்னு தெரில. எல்லாமே நானே கும்பகோணம் தான், கும்பகோணத்துலேருந்து வரேன். படம் பார்க்குறது தான் வந்தேன். டிக்கெட்டு கிடைக்கல. ஓட்டுற ஓனரே நிறையா சொன்னாங்க, நான் டிக்கெட்டு கிடைக்கல. அதை நிறைய டிக்கெட்டு பிளாக்கில் விற்று சம்பாதிக்கணும் நோக்கலாம். ஆனால் வந்துட்டோம், தலையை பார்க்கணும் வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இங்கே சென்னையில், தலை வெறியா அதெல்லாம் இங்கே ஃபோட்டோலாம் இருக்காது, காட்டக்கூடாது. அதனால தான் சரி ஓகே. கடவுளே அஜித்தே ரோஹிணினாலே தலை தான். நம்ம தான் இனிமே நம்ம தான் வருவோம். அதுவும் படம் தானே, எல்லா படமும் பார்க்கலாம். தலை தானே தலை ரசிகர். அதுக்கப்புறம் ரீ-ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எப்படிடா பாக்குற? தியேட்டர்ல பார்த்தாங்க, செமையாச்சு தான். தலை கோட்டை ப்ரோ, இந்த தேட்டர் செலக்ட் பண்ணா தலை கோட்டை இதுதான் செலக்ட் பண்ண முடியும். மெயின் ஸ்க்ரீனு அதை வைப் எப்படி குறையாது, வேற லெவல் படம். ரீ ரிலீஸ்லாம் கிடையாது, மகாத் அளவுக்கு இல்லைங்க. மங்காத்தா மறியல இது பாருங்க, பேச முடியல, தொண்டை கட்டிக்கிச்சு. அவ்வளோ பிளாஸ்ட் உள்ள. இது புது படம் மாதிரி இருக்குது. தெரிக்க விட்டோம். ரோகிணினாலே தலை மட்டும்தான், வேறு எவனாலே முடியாது. ரோகிணினாலே தலை மட்டும்தான். இவ்வளோ கூட்டம்லாம் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. ஒரு ரீ-ரிலீஸுக்கு இவ்வளோ செலிப்ரேஷன் பார்த்துருக்கீங்களா? எங்கேயுமே பார்க்க முடியாது. தலை தான். நல்லா செம்மையாக இருந்துச்சு, வைப்பாக இருந்தது. தமிழ்நாடு சூப்பரா இருந்துச்சு. வீலிங் தான் இனிமேல் வீலிங். எப்படி நீ சொல்லிட்டு போயா? படம் இருந்தது. சொல்லிட்டு போங்க. படம் எப்படி? 2026 ஸ்டில் வி ஆர் அன்ஸ்டாப்பபிள். எப்பவுமே தலை தான். படம் எப்பயும் போல மாத்துறாங்க. மங்கத் அளவுக்கு இல்லை இருந்தாலும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் மச்சான் அதுக்கா அந்த மாதிரி இந்த மாதிரிக்கா படம். நான் பாரு படம் மச்சான் பாருங்க அவ்வளோதான். பாருங்க மச்சான் வேற மாதிரி படம் அது. படம் சூப்பராக இருந்துச்சுக்கா, சூப்பராக இருந்துச்சுக்கா படம். உண்மையாக ஃபஸ்ட் டைம் நாங்கள் சின்ன குழந்தையா இருப்போம்க்கா. என்னக்கா இப்படி பேசுறீங்க? புதுசாக இருந்த மாதிரி இருந்துச்சுக்கா. ஏன்னா படம்லாம் பாதி நாங்கள் தளபதி ரசிகர், நாங்கள் அஜித் ரசிகர் மாதிரி 12 வாட்டிலாம் பார்க்கல. எப்பயோ பார்த்தது தான், கதை ஃபுல்லாக மறந்து போச்சு. இப்போ புதுசாக பார்க்குற மாதிரி தான்க்கா இருந்துச்சு. பயங்கர வைப்பாக இருந்துச்சுக்கா, வேறு லெவலில் இருந்துச்சுக்கா. ரோகிணி மஜா பண்ணிட்டாங்கக்கா. படம் தான்க்கா, இதை வச்சு தாங்க ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. வேறு படம் அந்தளவுக்குலாம் எதுவும் இல்லைக்கா.